போல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆதி அங்க இருந்தாதான் அவன் ஞாபகம் அதிகமா வருதுன்னா நான் இங்க வந்தேன். இங்கேயும் பழசு போட்டு கேட்டு என்னால நான் எப்படா இனிமேல் ஃபேஸ் பண்ணுவோங்க எல்லாரையும். என்னால அவளை மறக்கவும் முடியல. எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டோம் எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல இந்த உயிரை வச்சு போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு 4 பேரை சந்தோஷமா வச்சுட்டு போயிடலாம். நாளைக்கு நம்ம செத்தா கூட 4 பேர் வந்து நிற்பாங்கடா. ஆனா என் பொண்டாட்டி சாகும்போது எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி தானே அங்க கொடுத்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பண்ணும்போது அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ள கூட்டு போகும்போது மட்டும்தான்டா அவளை நான் பார்த்தேன். பிறகு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தானே என் கையிலே கொடுத்தாங்க. என் குழந்தைய ரிசர்ச்சுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்கடா. அது பச்சை பிள்ளடா, பச்சை பிள்ளடா. உலகத்தையே பார்க்கலடா. போயிடுச்சு, 2 மைண்டை விட்டு போயிட்டு. இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இவங்க 2 பேருக்கு முன்னாடியே நான் போயிருப்பேன். நானும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நானே இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். வெளில சொல்ல முடியல. இந்த உயிரை வச்சுட்டு ஏன்டா இருக்கிறோன்னு ஒவ்வொரு செகண்டும் அணுவணுமா செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா நான் படிச்ச படிப்பு அப்படி. இந்த மருத்துவம் படிக்காம நான் இருந்தேன்னா நான் கண்டிப்பா நான் என்னைக்கு எப்போ சேர்ந்திருப்பேன். என்னால 4 பேர் உயிர் வாழணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக திட்டம் இங்க இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவன் வாங்கின சத்தியம் இது 2மே என்னால மீற முடியல. ஏன்னா அவ்வளோ வலியோட அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டுண்டா, அவன் ஞாபகம் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா அவ இடத்துல இன்னொருத்தைய வச்சு பார்க்க முடியும். அவன் என்கிட்ட சத்தியமாங்கினது, நான் இல்லாம போயிட்டேன்னா வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அது என்னால முடியாது. ஏன்னா நான் பட்ட வேலை எப்படிடா என்னால முடியாதுடா. போதுண்டா சாமி, போதும். வலியை மட்டுமே வாழ்க்கையில் நிரந்தரமா கொடுத்துட்டு இருந்த கடவுள். இந்த கடவுளுக்கு என் மேல ஏன் தான் இவ்வளவு கோபம்னு தெரியல. 1 வருஷம் கூட சந்தோஷமா நிம்மதியா இல்லை. அவங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல பிரச்சனை. எப்படியோ கடைசியா ஒண்ணு சேர்ந்து இப்படி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுட்டு என்னைய தனியா அனதியா விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானடி இருக்க. போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டு போயிருந்தேன்னா நான் ஏன்டி இவ்வளவு கஷ்டப்பட போறேன். போதும் கடவுளே, போதும். ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு செகண்ட் நான் தூங்கிட்டு தாங்க இருக்கேன்னு ஒரு செகண்ட் எதுவும் சொல்லியிருந்தேன்னா நான் என்னால முடியலடி. நீ இன்னுமே தூங்குறத தான் நீ நினைச்சிட்டு இருக்க. நீ இல்லாத ஒவ்வொரு செகண்டுக்கு எனக்கு நரக வாழ்க்கை தாண்டி. ஆனா நீ இல்லாத ஒவ்வொரு செகண்ட் நரக வாழ்க்கை நரகன்னா எனக்கு காமிச்சிட்டு போயிட்டு இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். என்னை அள்ள விடாம அவளுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அம்போன்னு விட்டுட்டு நீ போயிட்ட. ஆனா என்னால முடியல. எனக்கு தூக்கங்கிறதே தண்ணியும் மீறி தூங்கினதாண்டி. ஒன்று வீட்டில் இருந்து ஒன்று நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சுத்தமாக தூக்கம் வராது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட போகும்போது என்ன கூட்டு போயிருந்தால என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டே நீ. என்ன ஒன்று சஷ்டிமா, என்ன ஒன்று கடவுள் நீ என் கையில் கொடுப்பாரு நம்புனேன். அந்த கடவுள் என்கிட்ட கொடுக்கல. அதனால எனக்கு எந்த கடவுளும் கீழே எனக்கு கடவுளாக இருக்குது நீ மட்டும்தான். ஒன்று மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க. எவ்வளோ சீக்கிரம் என் கடமையை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் என் கடமையை முடிச்சுட்டு வாங்கிட்டு நான் வந்துட வேண்டி. நாங்கள் இருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆதி எனக்கு ஞாபகத்தை அதிகப்படுத்தி விட்டுட்டான்.
நீ என் கூட இருக்கதான் நினைச்சிட்டு நான் கிளம்புறேன். ஆனா என் கூட கனவுல ஏதோ வாடி உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நைட்டு கனவுல ஏதோ வந்துடுறேன். அம்மா, உடம்பு வலியா இருக்கு. ரெஸ்ட்டும் போகணும். இவங்க வேற எங்க போனாங்க தெரியல. என்னாச்சு மாயா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அரவிந்த், சும்மா தான் ஒரே உடம்புல ஒரே வலி, அதான் வேற ஒன்றும் இல்லை அரவிந்த். என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க நீ? ஹாஸ்பிட்டலேருந்து வந்தது நீ ஆள் சரியே இல்லை. ஏன் எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது அது ஒன்றும் இல்லை அரவிந்த், சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏம்மா ரெஸ்ட் ரூம் போகணுமா? என் ஹெல்ப் எதுவும் வேணுமா? இல்லை, நானே போய்க்கிறேன். நடக்க முடியிற மாதிரி தான் இருக்குது, நானே போய்க்கிறேன். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நானே போய்க்கிறேன். ஐயோ அம்மா, தலை சுத்துதே. எப்படி இப்போ எந்திரிச்சு போவேன்? இவர்கிட்ட சொல்ல முடியாது. இதான் நினச்சிக்கிட்டா அம்மா தலை சுத்துதே. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன ஹெல்ப் வேணும்? ஏதாவது சொல்லு. ஒன்றும் இல்லை அரவிந்த், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏன் நடந்துக்கிட மாட்டேடி? இரு நான் வரேன். இல்லை இல்லை அரவிந்த், அதனால் நானே போய்க்கிடுவேன். போயிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வேணா இல்லைன்னு சொல்லல. நான் ஹெல்ப் பண்ணுறேன்டி. இருந்தாலும் கொஞ்சம் டோஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது ஹெவி டோஸ் எல்லாமே. கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே விழுந்துட்டு போகிறேன். நான் வரேன்டி. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போய்க்கிறேன். சரி பதறாத, போயிட்டு வா. ஐயோ, என்னால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியலையே. நான் போய் இப்போ எப்படி கூப்பிடுவேன்? அம்மா தலை தலை தலை. இதுக்கு தான் சொன்னேன். நீ இருடி, விழுந்துடாதே, வரேன். அம்மா அரவிந்த், சொன்னா இங்கே காதில் வாங்குதியே. ஏன் உனக்கு இந்த வேலை? நான் கூட்டிட்டு போறேன்டி, இருடி. என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தானே கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரம் இரா. ஓகே அரவிந்த், ரெஸ்ட் ரூம் போகணும். ஆனால் தலையை பயங்கரமாக சுற்றுது. எதுக்குனால சுற்றுதுன்னு எனக்கு தெரியல. நல்ல நேரம் நீங்கள் வந்து பிடிச்சிங்க, எல்லாம் நான் கீழே நான் விழுந்திருப்பேன். நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். உனக்கு போட்டு உடச்சிருக்கணும். திமிரு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. உங்கள்கிட்ட போய் திமிரை காமிக்க முடியும்? நான் எப்படிங்க திமிரை காமிக்க முடியும்? இல்லைங்க, எங்க ரெஸ்ட் ரூம் போடுங்க. சரி வா. கைத்தங்களை கூப்பிட்டு போட்டா ஓகேங்க. என்ன ஓகேங்க? கைத்தங்களை கூப்பிட்டு போய் நீ நானும் சேர்ந்து விடுறதுக்கு, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லை. இந்த வாய் மட்டும் உன்கிட்ட எல்லாம் வச்சுக்க, நாய் தண்ணி ஒன்று தூக்கிட்டு போகும். வாய் ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம படுத்துருக்கிறதுனால அமைதியா இருக்க. இல்லை உன்கிட்ட வாய் கொடுத்து மீள முடியுமா? என்ன போடுறாள் நீனு? சரி ரொம்ப புகழாதீங்க, வாங்க போவோம். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்க இடுப்புல இருந்து கொஞ்சம் கை எடுக்கிறீங்க, கூச்சமா இருக்கு. திருதம் பண்ணி கயிற துணி பல்லு இருக்கு இடுப்பு, இந்த இடுப்பு. ஓ அப்படி ரொம்ப கூச்சமா இருக்கா? சரிதான். என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க முதல்ல. நீங்க தான் நம்மளை ரொம்ப கூச்சமா இருக்குன்னீங்க, அதுக்கு தான். சரி வா, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா, சரியா? சரி, நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏன் திரும்பி உள்ள இங்கே கீழே விட போறியா? வாடி பார்த்துக்கலாம்.
ஏங்க இல்லை ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லை, ஒன்று நான் தான். என்ன பயப்படாத, கூச்சப்படாத, நான் தான் இருக்கேன். சரியா? போகலாமா? சரி போ. ஓகே வாங்க போ. இப்போ என்னடா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா? இதுக்கு இவ்வளோ கூச்சம் என்ன? எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல இருந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எங்கள் அப்பா கூட இந்த விஷயத்தில் எனக்கு அருவருப்பு தான் படுவேன். ஆனால் நீங்கள் உங்களை என்னைக்கும் மறக்கவே மாட்டார். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் மட்டும்தான். என்னடாம்மா யோசிச்சுட்டு இருக்க? இங்கே பாரு, நீ எதுக்கும் கலங்காது. சரியா? உன் கூட உனக்கு துணையாக நான் தான் இருக்கேன். என்ன ஃப்ரீயாக விடு. நீ எதை பற்றி பெருசாக எடுத்துக்காத, கம்பெனியை பற்றி பெருசாக எடுத்துக்காத. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொஞ்சம் நீ உடம்பு ரெடியாகி வா. சரியா? அவன்கிட்ட பேசணும். உனக்குன்னு ஒரு உறவு இருக்குது, அதை நீயே ஒதுக்கக்கூடாது. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் உன் அண்ணன் தான். ஆனால் இருந்தாலும் அதை பற்றி நான் பேச இப்போ நான் மைண்ட் செட்டும் எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் உனக்கு உடம்பு அந்த அளவுக்கு இல்லை. சரியா? அதனால் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வா. உனக்கு அவன் எப்படி உனக்கு அண்ணன், எதனால் அண்ணன், எப்படி ஆனால், எந்த முறையில் அண்ணங்கிற மாதிரி நான் தெரிய வைக்கிறேன். சரியா? எல்லாருமே எனக்கு அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால தான் அவர் நான் இங்கே இதில் போக சொல்லி எனக்கு திரும்பி அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே, உடம்பு ரெடியாகிவா. சரியா? சரி, நீ அவனை பார்க்க வேணாம், அவன்கிட்ட நீ பேச வேண்டாம். நான் உடனே ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லிடுறேன். சரியா? உனக்கு நான் இருப்பேன். என்ன, தூங்கலாமா? தூங்கலாம் அரவிந்த். சரி, இதுக்கப்புறமா இவள்கிட்ட கேட்டோன்னா மயக்க மூட்டி விழுந்துருவா. அவனும் பாவம்தான். இவன் பயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியுது. ஏன்னா அவன் பட்ட பாடு அப்படி. சாரி அது, எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல. நான் இங்கேருந்து போகிறது முன்னாடி உங்களுக்கு சொந்தமானவளை போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நான் எப்படியும் உங்கள்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் சித்தி போட்ட கண்டிஷன் அப்படி. நான் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் வாக்குவாதம் பண்ணிட்டு நான் இருக்க முடியாது. சாரி ஆதி. நான் என்னைக்காவது உங்களுக்கு மட்டும்தான் கற்பனையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கற்பனை கனவோட போயிடுச்சு, நிஜமாக நினைக்கல. ஏன்னா நான் இன்னைக்கு எப்படி போயிடுவேன். எனக்கு வேறு வழி தெரியல அது. சாரி ஆதி. நீங்கள் நான் நார்மலாக இருந்து நான் பேசணும்னு நீங்கள் நிஜமாக இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. அதனால தான் நான் இப்படி இறங்கிட்டேன். சாரி ஆதி. என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு? ஏன் ஒரு மார்க்கமாக நிற்கிற? நான் நல்லா தான் நிற்கிறேன். உங்கள் கண்டதும் ஏடப்படமாக பார்க்குது. சரி, காஃபி குடிக்கிறீங்களா? ஓ, அப்போ என் கண்டு தான் குறையா? காஃபியா? எனக்கும் தேவைதான். கொஞ்சம் போட்டு கொண்டு வரியா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் எதுவும் போட்டு தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு கொண்டு வந்துடுறாருங்க. சரி, போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். இவளுக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட மாட்டேல? உனக்கு போட்டால் பேண்ட் சட்டையும் போட்டு சுற்றுவா. இன்னைக்கு என்ன நைட்டி போட்டு சுற்றிட்டு இருக்கா? இவளுக்கு இந்த பழக்கமே இல்லையே. ஆத்தி, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே. இவ சாதுவா இருந்தாலே எனக்கு ஆப்பிடிக்க போறேன்னு தான் இருக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. முருகா, எந்த ஆப்பா இருந்தாலும் காப்பாத்தி விட்டுறியா? இன்னைக்கு என் வாயில சனி ருத்ரதாண்டவம் ஆடுது. அதனால பேசாம வாயை மூடிட்டு படுத்துடணும். ஏன்னா இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு மட்டும் எனக்கே தெரிஞ்சு போச்சு. எப்படியும் வாயை கொடுப்பா, அவளுக்கு சண்டை வரும். இதை சாக்க வச்சு வெளில போடான்னு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் வாய்க்கு நீ நேரம் சரியில்லை. அதனால ஆதி, இந்தாங்க காஃபி. கொடுமா, கொடு. சரி, ஓகே, நீங்கள் காஃபி குடிங்க. இல்லை, இதில் ஏதோ வில்லங்க இருக்கு. எனக்கு வைக்கிற ஆப்பு. டே ஆதி, அதெல்லாம் எந்த வில்லங்கமும் வைக்கல. தைரியமாக காஃபி குடி. என்ன ஓமா அட்மின், நீனே ரொம்ப நாள் ஆளை காணாம இப்போதான் எங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்க. நீ என்ன டியூஸ்டோட இறக்கியிருக்கன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா ஓடி போயிடு. நான் போலீஸ்காரனாக்கும் உன்னை தூக்கி கொண்டு உள்ள வச்சிருக்கேன். என்னை கொண்டு போலீஸ் என்ன வச்சிருவியா?
டேய், நீ போலீஸ் ஆனதுக்கு காரணமே நான் தான். ஒரு செகண்ட் நினைச்சேன்னா யூனிஃபார்ம் கழட்டி விட்டுரும் தெரியுமில்ல. சரி சரி, நீ யூனிஃபார்ம் கழட்டுறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ போடல அதை முதல்ல சொல்லிவிடு. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிடு. என்ன அப்புறம் என்னதான் கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. சொல்லிடுறேன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் எதனால் வீடியோ போட முடியல அப்படின்னா நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்புறம் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போக போக நான் எல்லோரையும் பார்த்துட்டே இருந்து என் உடம்பு என்னால் கவனிக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ இவ்வளோ நாள் நான் போட முடியல. சாரி. இனிமேல் டெய்லியும் கம்பல்சரி டைமிங் கரெக்டாக நான் சொல்ல முடியாது. உன்னோட என் சொந்தமும் நீ பாதி நான் பாதி கம்பல்சரி இனிமேல் டெய்லியும் மதியம் ஒன்றும் நைட்டு உள்ள ஒன்று 2 கம்பல்சரி வந்துடும். ஏன்னா நான் கிராமத்தில் இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ நான் திருப்பூர் வந்துட்டேன். வந்ததுனால என்னால் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து எனக்கு கண்டிப்பாக போட்டுற முடியும். கிராமத்தில் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் கதையை பாருங்கள். என்ன மீதி நான் வளர்ந்து பேசுகிறேன், எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் வச்சு கதையை தொடங்கியிருக்கேன். அதனால் சரி சரி, உன் புலம்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டுட்டாங்க. நீ முதல்ல கிளம்பு. உன்னை இப்படியே விட்டுட்டு போனால் வேலைக்கு ஆகாதுடா. உனக்கு வைக்கிற ராப்பு. அது என்ன யோசிக்கிறீங்க? காஃபியை குடிங்க. அந்த காஃபி குடிச்சிட்டேன். என்ன அது காஃபி நல்லா இருக்கா? என்ன அது காஃபி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன். இந்த கப்பு இருந்தா. சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா? ஆத்தி இவனை இப்படி கேட்குறா. என்னென்னமோ பண்ணுது. அதெல்லாம் கையை கம்முன்னு கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி, நம்ம வெளில போயிடுவோம். சரி கௌசி, கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட இதுவாக நான் வெளில போயிட்டு வரேன். என்ன இல்லை, சாரி, எனக்கு நீங்கள் முழுசாக வேணாம். ஏன் பைத்தியம் மாதிரி அது வளராத, கம்முன்னு ரெடி. கௌசி, முதல்ல சட்டை பட்டனுங்க கையேடு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்ல முடியல. கையை இடுமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் என் புருஷன், புரியுதா? நீங்கள் எனக்கு முழுசாக வேணும், புரியுதா? இதுக்கப்புறம் விளக்க முடியாது. சாரி அது. சாரி கௌசிம்மா, வேணாண்டா, சொல்கிறது கேளு. என்னால் இன்னைக்கு நான் நானாகவே இல்லை. நான் ஏன் அப்படி இருக்கேன்னு தெரியல. ஏன்னா என் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. சொல்கிறது கேளுடா, நீ இது மாதிரிலாம் பண்ணாத. அது நான் உங்களுக்கு ஒரு நடை தான் சொல்ல முடியும், புரியுதா? நீங்கள் என் ஹஸ்பண்ட், புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் உன் புருஷன் தாண்டி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நீ இப்படியா? இந்த தாலி கூட கட்டலடி, ஏன் இப்படி பண்ணுற? கௌசி, சொல்கிறத கேளு. ஒன்று இன்னைக்கு நான் உங்களுக்கு சொந்தமாகும், இல்லை நான் பணமாகும். எது உங்களுக்கு தேவை வசதி சொல்லுங்கள். பைத்தியம் மாதிரி அதை பண்ணாதடி. இப்போ என்ன, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். என்னாலேயும் அமைதியாக இருக்க முடியலடி. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி விஷயத்துல வீக்கே கிடையாது. வேறு வழி இல்லை. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஐ லவ் யூ மா.